77வது தசகம். ஒன்னாவது ஸ்லோகம். அதுக்கப்புறமா பகவான் ரொம்ப காலமாயிட்டு காமாசக்தியோடு கூடிட்டு பகவானோடு வருகைய எதிர்பார்த்துண்டு பகவானோடு வருகைய பெரிய உற்சவமாக்கி மாற்றணும் அப்படின்னு எப்பவும் நினைச்சுண்டு டெய்லி பகவான் இன்னைக்கு வருவார் அப்படின்னு நினைச்சுண்டு பகவானுக்கு பிரியமான அலங்கார பொருள்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுண்டு சந்தனம் குறிக்கூட்டுகள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுண்டு பகவான எப்ப வருவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற குப்ஜாய் அப்படிங்கிற சைரந்திரியோடு கிரகத்துக்கு பகவான் மதுராபுரிக்குள்ள நுழைஞ்சோன கூன் இருக்கிற குப்ஜையாக்குமே பகவானுக்கு குறிக்கூட்டுகளை கொடுத்தா அந்த கூன் இருக்கிறவளோடு அந்த கூனை இல்லாம பண்ணி நிமிர்ந்து நின்ன அந்த குப்ஜை ரொம்ப ரொம்ப அழகியா இருந்தாலே அவளோடு பேராக்கும் சைரந்திரி. குப்ஜை அப்படிங்கிறது கூன் இருக்கிறவள் அப்படிங்கிற அர்த்தத்திலேயாக்கும் நம்ம அந்த தசகத்துல பார்த்தோம். குப்ஜை அப்படிங்கிற சைரந்திரி அவளோடு கிரகத்துக்கு உத்தவரோடு கூடிட்டு அழகான வேஷபூஷாதிகளோடு கூடிட்டு பகவான் யாத்திரையானார். அதாக்கும் இந்த ஸ்லோகம். சைரந்திரியோடு பவனத்துல ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான பலதும் இருந்தது. ரொம்ப ரொம்ப சுகந்தம் இருக்கிற சந்தனம் தொடங்கின தைலங்கள், குறிக்கூட்டுகள், பூமாலைகள், ரொம்ப ரொம்ப வேல்யூபிளா இருக்கிற அலங்கார தோரணங்கள், அழகு வஸ்திர ஆபரணங்கள், விசிஷ்ட இருப்பிடங்கள் எல்லாம் எல்லாம் இருந்தது. சைரந்திரியும் நன்னா அழகா அலங்காரம் பண்ணிட்டு டெய்லி பகவானை எதிர்பார்த்துண்டு நின்னா. பல நாள்கள் பகவான் வருவர் அப்படின்னு எதிர்பார்த்துண்டு காத்திருந்த அந்த சைரந்திரியோடு பவனத்துக்கு பகவான் உத்தவரோடு கூடிட்டு அழகா அலங்காரம் பண்ணிட்டு யாத்திரையானார். ததனு அதுக்கப்புறம் சிரம் ரொம்ப காலம் ஆயிட்டு ஸ்மர ஆதுராயா பகவானை நினைச்சு பகவான் வரலையே இன்னம் அப்படிங்கிற துக்கம் அனுபவிக்கிற, எப்பவும் பகவானையே நினைச்சுட்டு இருக்கிற அப்படின்னு இந்த ஸ்மரா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஸ்மரன் அப்படின்னா காமதேவன். காமதேவன் அப்படின்னு அர்த்தம் எடுத்துட்டானா பகவான காமபாவத்தோடு கூடி நினைச்சு இதுவரைக்கும் வரலையே அப்படின்னு துக்கிக்கிற சைரந்திரி. சதா ஏவா எப்பவும் தொது உபகம உற்சவம் பகவானோடு வருகை அப்படிங்கிறது ஒரு கொண்டாட்டமாயிட்டு நினைச்சு பகவான் கரெக்டா நிஜம்மா வரத்தான் ஜேவர், வரும்போது அது பெருசா கொண்டாடணும் அப்படின்னு எல்லாம் நினைச்சு தியாயந்தியாகா அப்படி நினைச்சுண்டு பிரதிதின வாச சஜிகாயாகா டெய்லி சைரந்திரியோடு வீடும் ஒரே மாதிரி அலங்காரம் செய்யப்பட்டு சைரந்திரியும் டெய்லி அலங்காரம் பண்ணிட்டு நிப்ப பகவான் இன்னைக்கு வருவார் அப்படின்னு டெய்லி பகவானை வரவேற்கிறதுக்காயிட்டு மாவில தோரணங்கள் எல்லாம் கட்டி அந்த வீடும் அலங்கரிச்சு வைப்ப. விசிஷ்ட அதிதிகள் எல்லாம் வீட்டுக்கு நம்மளை இன்வைட் பண்ணினா வீடை தூசும் பொடியுமெல்லாம் தட்டி கிளீன் பண்ணி அவளை வரவேற்கிறதுக்காயிட்டு ரெடி பண்ணி வைப்போமே, அதே மாதிரி சைரந்திரி டெய்லி ரெடி பண்ணினா
அப்படி இருக்கிற அவளோடு சைரந்திரியா ஆவாசம், சைரந்திரியோடு வாசஸ்தானத்துக்கு சலலிதம் ரொம்ப அழகா அலங்காரம் செஞ்சுட்டு அழகோடு கூடிட்டு உத்தவேன சார்த்தம் உத்தவரோடு கூடிட்டு யாதகா அபூத் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து சேர்ந்தார். யாதவ குலத்துல ஜனிச்ச அந்த பகவான் வந்து சேர்ந்தார். ரெண்டாவது ஸ்லோகம். பகவான் சைரந்திரியோட வீட்டுக்கு போய் சேர்ந்தோனே പൂർണ്ണ മനോരഥയായി തീർന്ന സൈരന്ധ്രി അവളുടെ മനസ്സിലിരിക്കുന്ന ആഗ്രഹങ്ങളെല്ലാം പൂർത്തിயான സന്തോഷത്തില് സന്തോഷ സംഭ്രമത്താല് തുള്ളിച്ചാടറ മനസ്സോട് കൂടിയിട്ട് അവളുടെ ഹൃദയം ഇപ്പടി ഏത്ത ഇറക്കമാ അസഞ്ചാടിയിട്ട് പല പ്രകാരത്തില് ഭഗവാനെ സൽക്കരിக்கிற அந்த അഴകിയ ആരുമില്ലാതെ നേരത്തിലെ സുഖമായിട്ട് സന്തോഷത്തോട് കൂടിയിട്ട് ഭഗവാൻ குஷிப்படுத்தினார். தொய் பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார், பகவானே நீங்கள் உபகதே சைரந்திரியோடு பவனத்துல எத்திச்சேர்ந்தோன்னு மனோரதாம் மனசில் இருக்கிற ஆக்ரகங்கள் எல்லாம் பூர்ணம் பூர்த்தியான சைரந்திரி பிரமதா ரொம்ப ஜாஸ்தியான சம்பிரமா பரிபூர்ண சந்தோஷத்தால இருக்கிற பரிபிரமத்தோடு கூடிட்டு என்ன பண்றது எது பண்றது பகவானை நேரில் பார்த்த அந்த குஷியில கம்ப்ரா துள்ளிச்சாடற பயோதரம் ஸ்தனபாரங்களோடு கூடிட்டு ஹிருதயம் இப்படி குதிச்சு உயர்றது, ஹார்ட் பீட் இப்படி ஹை லெவல்ல இருக்கிற அந்த சைரந்திரி விவித பலதரத்தில் இருக்கிற மானனம் பகுமானங்களை முதா ஆதததீம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற குஷியோடு கூடி செஞ்சுண்டு இருக்கிற தாம் சைரந்திரிய ரகசி ரொம்ப சீக்ரெட் ஆயிட்டு சுகமாயிட்டு ரமயன் சக்ருஷே அந்த சைரந்திரிய ஆனந்திப்பிச்சார் பகவான். மூணாவது ஸ்லோகம். பகவான் சைரந்திரி கிட்ட உனக்கு என்ன வரம் வேணும் சைரந்திரி கேட்டுக்கோ அப்படின்னு சொன்னோன்னு புத்தியில்லாத காரணத்தாலேயாக்குமோ என்னமோ சைரந்திரி பகவான் கிட்ட கேட்டா எல்லா ராத்திரிகளிலையும் பகவானோடு கூடி ரமிக்கணும் அப்படிங்கிறதாக்கும் எனக்கு வேணும் அப்படின்னு, சாயுஜ்யம் வேணும் அப்படின்னு அவளுக்கு கேட்கறதுக்கு தோணலை. அப்படி கேட்கணுமானா ஞானம் அப்படிங்கிறது வேணும். சைரந்திரிக்கு ஞானம் இல்லை, அதனால அஜானத்துல முழுகி இப்படியாக்கும் வரம் கேட்டா. இந்த சைரந்திரிக்கு எப்பவுமே பகவானோடு சாமீபியம் வேணும்னு கேட்டிருக்கப்படாதா? அவள் என்னத்துக்காக்கும் இந்த ராத்திரி மட்டும் பகவான் கூட ஜீவிக்கணும் அப்படின்னு கேட்டா? இதாக்கும் பட்டதிரியோடு டவுட்டு. பட்டதிரி தன்னோட டவுட்டை பகவான் கிட்ட கேட்கறதாக்குமே பார்க்கிறோம். என்ன வேணுமானாலும் கேட்டுக்கோ சைரந்திரி அப்படின்னாக்கும் பகவான் சொன்னது. காமார்த்தம், அர்த்தார்த்தம், தர்மார்த்தம் இப்படி இருக்கிற 3 புருஷார்த்தங்கள் மட்டும் இல்லை, டாப் மோஸ்ட் புருஷார்த்தமா இருக்கிற மோட்சார்த்தம் கூடியும் வரமாயிட்டு கொடுக்கறதுக்கு திராணி இருக்கிற பகவான் கிட்ட சைரந்திரி காமசுகமாக்குமே கேட்டது. புத்தி இல்லாத அவள் கேட்டது இந்த மாதிரி புத்தி இல்லாத ஒரு விஷயமாக்குமே. பகவத் சாமீபியம் எப்பவும் வேணும் அப்படின்னு கூடியும் அவளுக்கு கேட்கறதுக்கு தோணலையே. பெரிய ஞானமொന്നും இல்லைனாலும் பகவத் சாமீபியம் பகவான் எப்பவும் என் கூட இருக்கணும், பகவான் கூட நான் எப்பவும் இருக்கணும்னாலும் அவளுக்கு கேட்கப்படாதா? இதாக்கும் பட்டதிரி பகவான் கிட்ட டவுட் கேட்கிறார். புனகா அதுக்கப்புறம் வரம் பிருஷ்டா என்ன வரமாக்கும் வேணும் அப்படின்னு பகவான் சைரந்திரி கிட்ட கேட்டோன்னே வராகி அசௌ
அதிஷ்டம் இல்லாத அவள். பூயஹா இனியும் மறுபடியும் நிஷாந்தரேஷு രാത്രികൾ തോറും ത്വയാ ഭഗവാനെ കൃഷ്ണ ഉങ്ങളോട് കൂടെ സുരതം ഏവാ സംഭോഗ സുഖം மட்டும் அவருணோது வரமாயிட்டு கேட்டா. புதா ஏவா ஞானம் இருந்தா மட்டும்தான், புத்தி இருந்தா மட்டும்தான் சாயுஜ்யம் அஸ்து, சாயுஜ்யம் அப்படிங்கிற மோட்சம் உண்டாகணும் இதி அப்படின்னு வதேது சொல்லறதுக்கு சாதிக்கும். காமம் அப்படிங்கிறது சரிதான் அப்படின்னு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார். அனிஷம் எப்பவும் பகவானோடு சாமீப்பியம், பகவானோடு கிட்டக்கையே அஸ்து இருக்கணும் அப்படின்னு இதி அப்படின்னு அபி அப்படின்னு கூடியும் கிம் எதனால ந அப்ரவீத் சைரந்திரி சொல்லலை. காமாசக்தி அவளுக்கு இருக்குங்கிறது சரிதான், அதை நான் ஒத்துக்கிறேன். பகவான் கூட எப்பவும் இருக்கணும் அப்படின்னு கூடியும் அவளுக்கு கேட்கறதுக்கு தோணலையே. எனக்கு ஒன்றும் புரியலை கிருஷ்ணா. ரொம்ப ரொம்ப துச்சமா இருக்கிற வரம் கேட்கறதுக்கு தோணின சைரந்திரி கிட்ட பட்டதிரிக்கு காருண்யம் தோணுறது. இந்த அளவுக்கு புத்தி இல்லாதவளாக்குமே இந்த சைரந்திரி. 4வது ஸ்லோகம். அதுக்கப்புறம் பகவானே கிருஷ்ணா பகவான் ஒரு சில ராத்திரிகளில சைரந்திரிய அதிரகசியமா போய் பார்த்து சந்தோஷப்படுத்தினார். சைரந்திரிக்கு உபஸ்லோகன் அப்படிங்கிற பேரில ஃபேமஸான ஒரு புத்திரனை கொடுத்தார். அந்த புத்திரன் உபஸ்லோகன் நாரதன் கிட்டேந்து பாஞ்சராத்திரம் தொடங்கின சாத்வத தந்திரங்களை படிச்சு பரம பாகவதனாயி தீரவும் செஞ்சான். சாத்வத தந்திரவித் ஸ்ரீ நாரதனிலேந்து சாத்வத தந்திர வித்யை அப்படிங்கிற பாஞ்சராத்திரம் அப்படிங்கிற வித்யை உபஸ்லோகன் அபியசிச்சான். அவனோடு இம்பார்ட்டண்ட் பார்ட்டாக்கும் அதிகமனம், உபாதானம், சுவாத்தியாயம், இஜ்யா, யோகம் ഇതെല്ലാം. മഹാവിഷ്ണു ശാണ്ഡില്യ മഹർഷിക്ക് 5 രാത്രികളിലെ அதிகமனம், உபாதானம், இஜ்யா, சுவாத்தியாயம், யோகம் இப்படி இருக்கிற 5 விஷயங்கள் உபதேசிச்சார். பாஞ்சராத்திரம் அப்படிங்கிற வித்யை சொல்லி கொடுத்தார். 5 ராத்திரிகளில சொல்லி கொடுத்ததால பாஞ்சராத்திரம் அப்படிங்கிற பேர் அதுக்கு உண்டாச்சு. ததஹா அதுக்கப்புறம் தேவா சொராடா இருக்கிற பகவானே பவான் நீங்கள் கா சுஜித் நிஷாசு மறுபடியும் ஒரு சில ராத்திரிகளில மிருகீதிருஷம் மானோடு கண்கள் மாதிரி இருக்கிற கண்ணு இருக்கிற தாம் சைரந்திரிய நிபிருதம் வேண்டும் அளவுல போருங்கிற அளவுக்கு வினோதயன் விளையாடி குஷிப்படுத்திட்டு உபஸ்லோகன் இதி அப்படின்னு ஸ்ருதம் புகழ் இருக்கிற சுதம் புத்திரனை அதாது சைரந்திரிக்கு கர்ப்பத்துல கொடுத்தார். சஹா உபஸ்லோகன் அப்படிங்கிற ஸ்ரீகிருஷ்ண சைரந்திரி புத்திரனான அவன் நாரத மகர்ஷியிலேந்து சாத்வத தந்திர வித்யகளை எல்லாம் நன்னா படிச்சு நல்ல ஞானியாയി ഭവിച്ചാர். 5வது ஸ்லோகம். அதுக்கப்புறம் பகவான் பலராம சுவாமியும் உத்தவரோடும் கூடிட்டு அக்ரூரனோடு கிரகத்துக்கு போனார். குஷியான அக்ரூரன் பகவானை நன்னா பூஜை பண்ணினார், ஸ்துதிச்சார். அதுக்கப்புறமா அக்ரூரனை ஹஸ்தினாபுரிக்கு சொல்லி அனுப்பி வனத்திலேந்து திரும்ப வந்த பாண்டுவோடு மரணத்துக்கு அப்புறம் திரும்ப வந்த
ஹஸ்தினாபுரிக்கு திரும்பி வந்த பாண்டவர்களோடு கதையும் திருதராஷ்டிரரோடு பிரவൃத்திகளும் எல்லாம் தெரிஞ்சிருந்தார். அதுக்கப்புறம் பல உத்தவாத்யா பலராமனோடும் உத்தவரோடும் கூட அக்ரூர மந்திரம் அக்ரூரனோடு பவனத்துக்கு இதஹா போன பகவான் முதிதேன தேனா ரொம்ப ஜாஸ்தியான குஷியோடு கூடி இருக்கிற அக்ரூரனால அபியர்ச்சிதா நன்னா பகுமானிக்கப்பட்டார். பகு அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியாயிட்டு, நுதஹா ஸ்துதிக்கப்பட்டார். ஏனம் அக்ரூரனை விசிருஜ்யா ஹஸ்தினாபுரிக்கு சொல்லி அனுப்பி விபின ஆகத பாண்டவேய விருத்தம் வனத்திலேருந்து ஹஸ்தினாபுரிக்கு திரும்ப வந்த பாண்டுவோடு மரணத்துக்கு அப்புறம் திரும்ப வந்த பாண்டவர்களோட செய்திகளை எல்லாம் கம்ப்ளீட் ஆயிட்டு, அதே மாதிரியே திருதராஷ்டிரே சேஷ்டாம் திருதராஷ்டிரர் காட்டிக்கூட்டின பிரவൃத்திகளை எல்லாம் பகவான் கேட்டு தெரிஞ்சின்றார். திருதராஷ்டிரர் துரியோதனன் தொடங்கின புத்திரர்கள் சொல்லற மாதிரி அதர்மத்துக்கு கூட்டு சேர்ந்து நின்னார். குந்தி தேவிக்கும் புத்திரர்களான பஞ்சபாண்டவர்களுக்கும் ஹஸ்தினாபுரியில பலவித துக்க அனுபவங்களாக்கும் நடக்கிறது அப்படிங்கிறத பகவான் தெரிஞ்சின்றார். சொந்தம் புத்திரர்களையும் தம்பியோடு புத்திரர்களையும் வேற ஆயிட்டு காணற திருதராஷ்டிரரோடு அதர்ம பிரவൃத்தி பகவான் அக்ரூரன் கிட்டேந்து கேட்டு தெரிஞ்சின்றார். 6வது ஸ்லோகம். ஜாமாதாவும் பரமபந்துவுமான கம்சனோடு வதத்தால ரொம்ப கோபம் வந்த ஜராசந்தன் மதுராபுரிய சூழ்ந்தோன பகவான் வானத்திலேந்து சொர்க்கலோகத்திலேந்து கிடைச்ச தேர் தொடங்கின யுத்த உபகரணங்களால பலராமனோடு கூடிட்டு கொஞ்சமான சைன்ய பலத்தோடு கூடிட்டு ஜராசந்தன் கொண்டு வந்த 23 அச்சௌகிணி படகளை இல்லாம பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ஜாமாதுகு பெண் குழந்தைகளோடு கணவரும் பரமசுகிருதா ரொம்ப நண்பனும் ஆன போஜ நிருபதே போஜராஜாவான கம்சனோடு விகாதாது வதம் காரணமாயிட்டு ஸ்ரீகிருஷ்ணன் கம்சனை கொன்ன காரணமாயிட்டு அனவதி ருஷா அத்தியுக்ரமான கோபம் காரணம் அந்தே பகுத்தறிவில்லாதவனான நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்க முடியாத மனசுல இருட்டு கயறின ஜராசந்தன் மதுராபுரிய ருந்ததி அச்சௌகிணி படகளால சூழ்ந்து வளைஞ்சப்போ தியோஹோ சொர்க்கத்திலேந்து லப்தைஹி கிடைச்ச ரத ஆதைஹி ரதம் தொடங்கினவ காரணமாயிட்டு ரதம் தொடங்கினதால சைன்யங்கள் தொடங்கினவையால கதிபய பலா ரொம்ப கம்மியான சைன்யங்களோடு கூடின துவம் பகவானே நீங்கள் பலயுதஹா பலராமனோடு கூடிட்டு தது உபநீதம் ஜராசந்தனால கொண்டு வரப்பட்ட த்ரயோவிம்சதி அச்சௌகிணி 23 அச்சௌகிணி சைன்யத்தையும் ஒரு அச்சௌகிணி அப்படிங்கிறது 21,870 ആനകൾ 21,870 രഥങ്ങൾ 65,610 കുതിരകൾ 1,09,350 കാലാൾപ്പടை ഇതെല്ലാം ചേർന്നതാക്കും ഒരു அச்சௌகிணி படை. சைன்யத்தோடு எண்ணிக்கையாக்குமே இங்க சொல்லப்படுறது.
அப்படி 23 அச்சௌகிணி படைகளோடு கூடிட்டாக்கும் ஜராசந்தன் யுத்தம் செஞ்சது பகவான் கிட்ட. அந்த 23 அச்சௌகிணி சைன்யத்தையும் சம் அஹ்ருதாக நன்னா இல்லாதாக்கிட்டார் பகவான். 7வது ஸ்லோகம். அதுக்கப்புறம் சைன்ய படைகளையெல்லாம் பகவான் கொன்னாரே, அதுக்கப்புறம் ஜராசந்தனை பலமாயிட்டு பலராமன் கெட்டி போட்டார். மகாபலசாலியான ஜராசந்தனை பகவான் என்ன பண்ணினார் அப்படின்னாக்கா, மறுபடியும் திரும்ப போய் மறுபடியும் இருக்கிற படைகளை எல்லாம் கூட்டிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பண்ணாம திருப்பி அனுப்பினார். பலராம சுவாமி பிடிச்சு நிறுத்திட்டும் பகவான் அவனை விட்டுவிட, அவன் போகட்டும் அப்படின்னு சொன்னார். எல்லா திக்குகளையும் ஜெயிச்சு அங்கேருந்தெல்லாம் சைன்யங்களை சம்பாதிச்சு அவனை விட பலவும் பௌரஷமும் அந்த காலகட்டத்தில் ஒருத்தருக்கும் உண்டாயிருக்கலை. அப்படி இருக்கிற சைன்ய பலத்தோடு கூடி இருக்கிற அவனை பகவான் கொல்லாதக்கு திரும்ப அனுப்பிவிட்டார். அதுக்கப்புறம் பலேனா பலராமனால பலாது பலமாயிட்டு பத்தம் பிடிச்ச பலோத்தரம் ரொம்ப ஜாஸ்தியான பலசாலியா இருக்கிற ஏனம் ஜராசந்தன பூயஹா மறுபடியும் பல உத்தியம ரசேனா அச்சௌகிணி படகளுமாயிட்டு ஜராசந்தன் மறுபடியும் வரட்டும் அப்படின்னு சிந்திச்சு, அப்படி வந்தானா நன்னா அழகா அவங்க கூட யுத்தம் செஞ்சு விளையாடலாம் அப்படின்னு நினைச்சு, இனி அவன் கூட்டிட்டு வர அந்த அச்சௌகிணி படகளுமாயிட்டு யுத்தம் பண்ணுறத நினைச்சு நன்னா ரசிச்சுண்டு, துவம் பகவானே கிருஷ்ணா நீங்கள் முமோச்சி பலராமனோடு பிடியில சிக்கி நின்ன அந்த ஜராசந்தனை விடுவிச்சு போகிறதுக்கு அனுமதிச்சாள். நிஷேஷா கம்ப்ளீட் ஆயிட்டு பரிபூர்ணமாயிட்டு கொஞ்சம் கூட மிச்சமில்லாக்கி எல்லா திக்ஜயா திக்குகளையும் ஜெயிச்சு திக்விஜயம் நடத்தி சத்ருக்களொன்னும் இல்லாதாக்கிட்டு சம் ஆஹ்ருதா கலெக்ட் செஞ்சு நன்னா கலெக்ட் செஞ்சு வச்சிருக்கிற விஸ்வ சைன்யாது பெரிய சைன்யத்தால பலம் இருக்கிற சைன்ய பலம் இருக்கிற ஜராசந்தனை விட பல பௌருஷவான் பலவும் வீரியவும் இருக்கிறவன் ததானீம் அந்த காலகட்டத்தில் கஹ அந்யஹாஹி வேற ஆராக்கும் இருந்தா. இந்த ஜராசந்தனை விட பலசாலி ஆயிட்டு அந்த காலகட்டத்தில் வேற ஆராக்கும் இருந்தா. 8வது ஸ்லோகம். ஜராசந்தனோடு சைன்யம் எல்லாம் பகவான் தோக்க வச்சுட்டார் அப்படின்னு தெரிஞ்சத ஜராசந்தன் மனசு சோர்ந்து போயிட்டான். அவனுக்கு பகவான் கிட்ட தோத்ததுல வெக்கம் பிடுங்கி தின்னது. இனி இந்த ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட ஒருபோதும் யுத்தம் ஒன்றும் பண்ணப்படாது, எப்ப யுத்தம் பண்ணினாலும் தோத்தே போயிட்டே இருக்கேன் அப்படின்னு உறுதியா தீர்மானம் எடுத்து ஏதாவது வனத்துல போய் உட்காந்து தபசு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சான் ஜராசந்தன். நிறைய துஷ்ட ராஜாக்களோடு பிரேரணை காரணமாயிட்டு மறுபடியும் 16 தடவை பகவான் கிட்ட இதே மாதிரி 23 அச்சௌகிணி படைகளோடு கூடிட்டு வந்து 16 தடவை யுத்தம் பண்ணின. அந்த அவசரங்களில் பகவான் இந்த ஜராசந்தனோடு மொத்தம் 391 அச்சௌகிணிகளை இல்லாம பண்ணிட்டார். சிவா என்ன வாக்கம் இது! பக்னசஹா தோத்துபோன ஜராசந்தன் லக்ன ஹிருதயா அபி ஆசைகளில்லாത്ത മനസ്സോട് കൂടിനവനായിട്ട് മനസ്സിലെ ഒരു വിരക്തി ഭാവமே வந்துடுத்து. அதனாலேயே எங்கேயாவது போய் தபசு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சான். அபி இருந்தா கூட இனி யுத்தம் ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னு யுத்த தால்பര്യം இல்லாத அவஸ்தையில இருந்தா கூடியும் யுத்தம் செய்யற ஆசைகள் இப்ப ஜராசந்தனுக்கு இல்லைன்னா கூடியும்
நிருபைஹி நிறைய ராஜாக்களால பிரணுன்னஹ பிரேரணை செய்யப்பட்டு யுத்தம் ஜெய் ஜராசந்தா விடாதே ஸ்ரீகிருஷ்ணனை யுத்தம் ஜெய் அப்படின்னு பிரேரணை பண்ணினா நிறைய துஷ்ட ராஜாக்கள் ஜராசந்தனை யுத்தம் பண்ணுறதுக்கு பிரேரணை பண்ணினா ചങ്ങാതി നന്നാനാ കണ്ണാടി വേണ്ട. ഇங்கே ஜராசந்தன ചങ്ങാതികൾ ഫ്രണ്ട്സ് എല്ലാം ദുഷ്ടത്തരം இருக்கிற ഫ്രണ്ട്ஸா இருந்தா ஜராசந்தனோட ഫ്രണ്ട്സ് എല്ലാം അടുത്തവാളെ ഉപദ്രവിക്കണം அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவா அவளோட பிரேரண காரணமாயிட்டு ஜராசந்தன் ஏவம் இதே மாதிரியே 23 அச்சௌகிணி படையால யுத்தம் செஞ்சாரே அதே மாதிரியே ஒவ்வொரு தடவையும் 23 அச்சௌகிணி படைகளை கூட்டிட்டு வந்து ஷோடச கிருத்வா 16 தடவை கூடியும் மறுபடியும் ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட யுத்தம் பண்ணினான். துவயா பகவானுமாயிட்டு பகவானே உங்க கூட யுத்தம் போரு വ്യതിതാ செஞ்சான். ததானி ஜராசந்தனுமாயிட்டு இருக்கிற யுத்தங்களிலே எல்லாம் விஷ்ணு பகவானே விஷ்ணு அஸ்ய ஜராசந்தனோடு சம்பூயா எல்லா யுத்தங்களிலையும் 16 யுத்தங்களிலையும் ஒரு சேர கூட்டமாயிட்டு ச ஏக நவதி ത്രിശതം 391 അക്ഷൗഹിണി പടകളെ ജഗന്ത ഭഗവാൻ കൊന്നൊടുക്കിനേലേ. ശിവ എന്നാ ആക്കും ഇത് ഭഗവാനെ, ഇത് எவ்வளோ பெரிய விஷயமாக்கும். ஜராசந்தனோட எல்லா சைன்யங்களையும் பகவான் இல்லாம பண்ணிட்டேளே, ஜராசந்தனை மட்டும் மிச்சமாக்கி தீர்த்தேளே. 9வது ஸ்லோகம். ஜராசந்தனோடு 18வது யுத்தம். 18வது தடவை ஜராசந்தன் யுத்தத்துக்கு வந்த அதே டைம்ல 3 கோடி யவனப்படையோடு கூடிட்டு யவனன் அப்படிங்கிறவனும் பகவான் கிட்ட யுத்தத்துக்கு வந்தான். அதை பார்த்துட்டு பகவான் என்ன பண்ணினார், இம்மீடியட் ஆயிட்டு விஸ்வகர்மாவை விட்டு சமுத்திரத்துக்கு நடுவில் ஒரு பட்டணம் உண்டாக்கினார், துவாரகா பட்டணம். அந்த துவாரகைக்கு ஸ்வஜனங்களை தன்னுடைய யோக பலத்தால அந்த இடத்துக்கு மாத்தினார். பகவானுக்கு நிறைய சித்திகள் எல்லாம் உண்டு. எல்லா பகங்களும் இருக்கிறதுனாலேயாக்கும் பகவான் அப்படின்னு பேரு. ஐஸ்வர்யம், ஸ்ரீ, ஞானம், யசஸ், வீரியம், வைராக்கியம் இப்படின்னு பகவான் தன்னோடு யோக பலத்தாலேயாக்கும் நினைச்ச காரியம் பகவானுக்கு இம்மீடியட் ஆயிட்டு சாதிக்கும். அந்த மாதிரி சித்தியெல்லாம் உண்டு பகவானுக்கு. அந்த சித்தியை உபயோகிச்சுட்டாக்கும் பாலாழிக்கு நடுவில் சமுத்திரத்துக்கு நடுவில் ஒரு பெரிய பட்டணம் உண்டாக்கினார். அதுக்கு பேர் துவாரகா பட்டணம். அந்த துவாரகா பட்டணத்தில் எல்லா சஜ்ஜனங்களையும் அங்கே கொண்டு போய் சேர்த்தார். இதெல்லாம் செய்யறதுக்கு பகவானுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் தேவைப்பட்டது. அஷ்டாதசே 18வது தடவை ஜராசந்தன் சமரே யுத்தம் சமுபேயுஷி யுத்தம் செய்யறதுக்கு பகவானோடு பக்கத்தில் வந்தோன சம் உப ஏயுஷி அதே டைம்லேயே யவன திரிகோட்டியா 3 கோடி யவனர்களோடு படையணிகளோடு கூடிட்டு உள்ள யவனம் காலயவனனை புரா முன்னால துவம் பகவானே நீங்கள் திருஷ்டுவா பார்த்துட்டு ஜராசந்தன் 18வது தடவை யுத்தத்துக்கு வந்த அதே டைமில் இன்னொரு டீம் யுத்தத்துக்கு வர்றது 3 கோடி சைன்ய பலங்களோடு கூடிட்டு இருக்கிற காலயவனாக்கும் வந்தது. அதை பார்த்துட்டு பயோதி பால்கடலுக்கு மத்தியே நடுவில்
ആശു ഇമ്മീഡിയറ്റ് ആയിട്ട് ഭഗവാനോട് ദിവ്യ ശക്തിയാണ് സിദ്ധിയാല് പുരം ഒരു പട്ടണം ത്വഷ്ട്ര വിശ്വകർമാവിനാല് വിദാപ്യ ഉണ്ടാക്കിയിട്ട് അതാ அதுக்கப்புறம் தத்ர அந்த மதுராபுரி பட்டணத்திலேருந்து துவாரகாபுரி பட்டணத்துக்கு உடனடியாயிட்டு സ്വജനാൻ തന്നോട് ആളുകളെ എല്ലാം യോഗബലദഹ യോഗസിദ്ധിയാല അനൈഷീഹി ഭഗവാൻ മധുരാപുരിയിലേந்து ദ്വാരകാപുരിക്ക് എല്ലാരെയും പോക ചൊല്ലി അങ്ക വസിക്ക വെച്ചാർ. மதுராபுரியில இருக்கிற அத்தனை பேரையும் பால்கடலுக்கு மத்தியத்தில் இருக்கிற துவாரகா பட்டணத்துக்கு மாத்தினார் பகவான். 10வது ஸ்லோகம். அதுக்கப்புறம் பகவான் தாமரைப்பூவால இருக்கிற ஒரு மாலையை கழுத்துல போட்டுண்டு மெல்ல நடந்து பயந்து ஓடுற மாதிரி அந்த மதுராபுரியிலேருந்து கிளம்பி ஓடினார். அந்த யவனன் பகவானை பின்தொடர்ந்து பகவானை தொடர அளவுக்கு பக்கத்துல ஓடினான். பகவானோடு கைகளால வதிக்கப்படுற அளவுக்கு சுகிருதம் அந்த யவனனுக்கு இருக்கலை. அதனால பகவான் ஒரு பர்வதத்துல போய் ஒளிஞ்சு நின்னார். அந்த பர்வதத்தோட குகைகளில ஒன்னில தூங்கிட்டு இருந்த முஜுகுந்த மகாராஜாவை பகவானை தேடிண்டு வந்த யவனன் பகவானாக்கம் படுத்துட்டு இருக்கிறது அப்படின்னு நினைச்சு கால்களால சவிட்டினதால முஜுகுந்தனை பார்க்கறதுக்கு பகவான மாதிரியே தோணித்து யவனனுக்கு. பகவானோட பிரிய பக்தனாக்கும் முஜுகுந்தன். அப்போ பகவானோட ஒரு சாரூப்பியம் அந்த முஜுகுந்தனுக்கு இருக்கு. அதனால அந்த குகைக்குள்ள படுத்துட்டு இருக்கிறது பகவானாக்கும் அப்படின்னு நினைச்சுண்டு யவனன் அப்படிங்கிற அந்த கால யவனன் கால்களால முஜுகுந்தனனை சவுட்டினான். தூக்கத்திலேந்து கண்ணை திறந்து பார்த்த முஜுகுந்தனோடு பார்வையில யவனன் கண்ணுல பட்டதுனால தூங்கி எந்திருந்து ஆராக்குமோ கண்ணுல படுறா அவா பஸ்மமா போயிடுவா அப்படின்னு ஒரு வரம் முஜுகுந்தனுக்கு கிடைச்சிருந்தது. தேவர்களும் அசுரர்களுமாயிருக்கிற யுத்தத்துல முஜுகுந்தன் தேவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய அசுரர்களை தோக்கடிச்சோன அதுல குஷியாயிட்டு தேவேந்திரன் உனக்கு என்ன வரம் வேணுமானாலும் கேட்டுக்கோ அப்படின்னு முஜுகுந்தன் கிட்ட சொன்னோன்னு முஜுகுந்தன் சொன்னார், எனக்கு சொஸ்தமா ஒன்று தூங்கினா போரும். இனி அதவா தூங்கத்துல எழுப்பி விட்டா ஆராதும் நான் கண்ணை முழிச்சு பார்க்கறத ஆராக்குமே என்னோட முன்னால நிற்கிறா அவா பஸ்மமா போயிடுவா. இப்படி ஒரு வரம் வேணும் எனக்கு அப்படின்னாக்கும் பிரார்த்தனை பண்ணினது. அதன்படியா அப்படி ஒரு வரத்தை வாங்கிண்டாக்கும் முஜுகுந்தன் அங்க தூங்கினது. அதனால முஜுகுந்தன் கண்ணை திறந்து பார்த்தது கால யவனனாக்கும். அதனால முஜுகுந்தனோட கண் பார்வையால பஸ்மமாக்கப்பட்டான் கால யவனன். அதுக்கப்புறம் அழகாயிருக்கிற பகவான் குகைக்குள்ள அந்த முஜுகுந்த மகாராஜாவுக்கு முன்னால பிரத்யட்சப்பட்டார். இந்த முஜுகுந்தன் இக்ஷ்வாகு வம்சத்துல ஜனிச்ச ராஜாவாக்கும் இந்திரனோடு அனுகிரகத்தால ரொம்ப காலமாயிட்டு பர்வத குகையில நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருந்தார். தூக்கத்துக்கு ஒரு டிஸ்டர்பு ആരാക്കുമോ വരുത്തറ അവളെ ദഹിപ്പിக்கிறதுக்கான சக்தியும் வரமாயிட்டு இந்திரன் கொடுத்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். முஜுகுந்தனுக்கு கர்க மகர்ஷி பாகவத தத்துவங்களும்
பகவானோட ரூப விசேஷங்களும் சொல்லி கொடுத்திருந்தார். அப்படி கர்க மகர்ஷி சொல்லி கொடுத்த ரூபத்திலேயாக்கும் பகவான் முஜுகுந்தனுக்கு முன்னால பிரத்யட்சப்பட்டது. காலயவனனை கொன்ன முஜுகுந்தனோடு முன்னால பகவான் பிரத்யட்சப்பட்டதையாக்கும் நம்ம பார்த்தோம். பத்மமாலி தாமர மாலை கழுத்துல தரிச்சுருக்கிற துவம் பகவான் சகிதஹா இவா பயந்து நடுங்கிறவன மாதிரி, புராது நிர்கதஹா மதுராபுரியிலேந்து வெளியில கடந்துட்டு, பத்பியாம் கால் பாதங்களால தாவமானஹா ஓட்டம் கொடுத்தார், வத சுகிருத விஹீனேனா பகவத் திருக்கரங்களால வதிக்கப்படுறதுக்கு சுகிருதம் செஞ்சிட்டில்லாதவனான மிளேச்சா அதர்மிகளோடு ஈசேன தலைவனான காலயவனால அனுயாதகா பின்தொடரப்பட்டவனாயிட்டு ஷைலே ஞலைஷீஹி பர்வத குகையில பகவான் ஒளிஞ்சு நின்னார். சுத்தேன தூங்கின்னு இருக்கிறவனும், அங்கிரே ஆஹதேன தூங்கின்னு இருக்கிறவனோடு சரீரத்துல காலுகளால மிதிபட்டவனுமான முஜுகுந்தேன முஜுகுந்தனால அஸ்மின் அந்த காலையவனன் அதா அப்போது பஸ்மீகிருதே திருதம் இம்மீடியேட் ஆயிட்டு பஸ்மமாயிட்டு தீர்ந்தானே. அப்போது பக்தி பாஜே பகவானோடு பிரிய பக்தனான முஜுகுந்தன், அந்த முஜுகுந்தனுக்கு அஸ்மை அந்த பூபாயா பூபதியான ராஜாவுக்கு சுலலிதவபுஷா பகவானே நீங்கள் அழகான கோமல சரீரத்தோடு கூடிட்டு குஹ அந்தஹா குஹையோடு உள்ள போயிட்டு தஸ்திஷே தர்சனம் கொடுத்தேளே. 11வது ஸ்லோகம். பகவானே ஸ்ரீகிருஷ்ணா, உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நான் இக்ஷ்வாகு வம்சத்தில் ஜனிச்சவனாக்கும். எனக்கு ராஜபோகங்களில் எல்லாம் விரக்தி வந்திருக்கு. பகவான் அனுகிரகிக்கணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் எனக்கு ஆக்கிரகம் உள்ளது அப்படின்னு பகவானை ஸ்துதிக்கிற அந்த பக்தனுக்கு எந்த ஒரு வரமும் வேண்டாம் அப்படிங்கிறத நினைச்சு, அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற எந்த ஆசையும் இல்லை அப்படிங்கிறத பார்த்து குஷி ஆயிட்டு பகவான் மோட்சத்துக்கு ஈக்குவலான எல்லா பாவங்களையும் இல்லாம பண்ற பக்தியும் கடைசியில மோட்சமும் உடனடியா கொடுத்தார். தபஸினாலதான் பாபசாந்தி வரும் அப்படின்னு இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காயிட்டு நீ செஞ்சிருக்கிற காலயவனன் அப்படிங்கிறவனை கொன்ன பாபம் தீரத்துக்காயிட்டு தபசு செய்யணும் அப்படின்னு கூடியும் பகவான் முஜுகுந்தன் கிட்ட சொன்னார். ஹா அடடே பகவானே நீங்கள் வந்திருக்கேளா? தேவா ஸ்வராடாயிட்டும் விராடாயிட்டும் ஸ்வயம் ஜொலிக்கிற பகவானே. முஜுகுந்தன் பகவானை கூப்பிடுறதாக்கும். ஐச்வாகா அகம் நான் இச்வாகு வம்சத்தில் ஜனிச்ச ராஜாவாக்கும் அப்படின்னு முஜுகுந்தன் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் ஆயிட்டு சொல்றார். அகிலா எல்லாவித மிருபசுகே ராஜ சுகங்களிலேந்தும் விரக்தஹா விரக்தனாக்கும் அஸ்மி நான். தொது பகவானே உங்களோடு பிரசாத ஏக காட்சி, உங்களோட பிரீதி ஒன்று மட்டும்தான் நான் ஆசைப்படுறேன். இது இப்படின்னு சொல்லிட்டு ஸ்துவந்தம் துதிக்கிற தம் அந்த இச்வாகு வம்சத்தில் இருக்கிற முஜுகுந்த ராஜாவை வர விததிஷ்டா வரங்களில் ஒன்றும்
താല്പര്യമില്ലാത്ത, നിസ്പൃഹം, ആഗ്രഹമില്ലാത്ത, അറ്റാച്ച്മെന്റ് ഇല്ലാത്തதை பார்த்துட்டு, விட்சியா பார்த்துட்டு ஹிருஷ்யன் பகவான் குஷியானார். துத சகலம் அமலம், துத சகல மலம், துத சகல மலம், எல்லா விதமா இருக்கிற ரஜோகுண தமோ குணங்களான அழுக்குகளையும் இல்லாம பண்ணறதும் முக்தேஹே துல்லியம் ச, அதனாலேயே மோட்சத்துக்கு ஈக்குவலானதும் ஆன பக்தி, பக்தியையும் ஆசு இம்மீடியட் ஆயிட்டு மோட்சம் அபி, மோட்சத்தை கூடியும் தத்வா கொடுத்துட்டு, முஜுகுந்தனுக்கு பகவான் கொடுத்துட்டு, ஹிம்சா விசுத்தியை, காலயவனனை கொன்ன பாபம் இல்லாம ஆகிறதுக்காயிட்டு தப காரியம், தபசு அப்படிங்கிறத செய்யணும் அப்படின்னு இதீச்சா இப்படியெல்லாம் கூடியும் லோக பிரதீத்தியை, இந்த உலகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாயிட்டு ததா பிராஸ்தா, பகவானே நீங்கள் முஜுகுந்தன் கிட்ட அப்படி சொன்னீங்களே. 12வது ஸ்லோகம். அதுக்கப்புறம் பகவான் மதுராபுரிக்கு போனார். யவனன் கூட்டிக் கொண்டு வந்திருந்தாரே 3 கோடி சைன்யங்கள், அந்த சைன்யத்தை எல்லாம் இல்லாம பண்ணிட்டு திரும்பி வர வழியில ஜராசந்தன் பழையபடி தடுத்து நிப்பாட்டினான். ஆனா அப்போது பகவானுக்கு அவனுக்கு கொஞ்சம் அகங்காரம் உண்டாயிக்கட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு, கடைசியா ஒரு தடவை அவன் ஜெயிச்சுக்கட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு பகவான் என்ன பண்ணினார், ஜராசந்தனோடு முன்னாலேந்து பயந்து ஓடுற மாதிரி ஓடி துவாரகைக்கு போயிட்டார். அப்படியெல்லாம் இருக்கிற பலவிதமான திருவிளையாடல்களை பண்ற பகவானே ஸ்ரீகிருஷ்ணா, குருவாயூபுரேஷா என்ன காப்பாத்தனமே அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றார். பகவான் முஜுகுந்தனுக்கு அனுகிரகங்களும் வரங்களும் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் மதுராபுரிக்கு திரும்பி போனார். காலையவனனை முஜுகுந்தன் பஸ்மமாக்கினாரே, அந்த காலையவனால கொண்டு வந்த 3 கோடி சைன்யங்களையும் பகவான் இல்லாம பண்ணிட்டார். பால்கடலுக்கு நடுவில் இருக்கிற துவாரகாபுரியில பகவான் போறதுக்கு யாத்திரையானோன போற வழியில ஜராசந்தன் துஷ்டர்களான நண்பர்களோடு உபதேச பிரகாரம் 18வது தடவையாயிட்டு 23 அச்சௌகிணி படகளுமாயிட்டு யுத்தத்துக்கு வந்தான். பகவான் என்ன பண்ணினார், ஜராசந்தனை பயந்து ஓடி போற மாதிரி நடிச்சுண்டு ஜராசந்தனை குஷிப்படுத்தினார். ஜராசந்தன் இறந்து போறதுக்கு முன்னால ஒரு தடவையாவது ஜெயிக்கட்டும். எப்பவுமே ஜராசந்தனை பகவான் தோக்கடிச்சு விடுவார். இந்த ஒரு தடவையாவது ஜராசந்தன் ஜெயிக்கட்டும் அப்படிங்கிற பாவத்துல பகவான் துவாரகைக்கு பயந்தோடுற மாதிரி போனார். ஜராசந்தன் காணாத்த இடத்துல போய் எத்தினார். ததனு அதுக்கப்புறம் மதுராம் கத்வா திரும்ப மதுராபுரிக்கு போயிட்டு யவன ஆஹிருதம் காலையவனன் கொண்டு வந்த சமூம் ஹத்வா சைன்யங்களை கொன்னுட்டு மார்கே துவாரகைக்கு போற வழியில புரா இவா முன்னால 23 அச்சௌகிணி படகளோடு கூடிட்டு 17 தடவை யுத்தத்துக்கு வந்தானே இந்த ஜராசந்தன். அப்போதெல்லாம் பகவான் ஜராசந்தனை கொல்லாதக்கு அந்த 23 அச்சௌகிணி படகளை மட்டுமே இல்லாம பண்ணிட்டாக்கும் திருப்பி அனுப்புவார். அப்படி 17 தடவை அவனை திருப்பி அனுப்பியாச்சு. இப்பதான் 18வது தடவை ஆயிட்டு வந்திருக்கான். அப்படி வந்த மகதபதினா மகத அதிபதியான ஜராசந்தனால சைன்யகி நிவாரிதா சைன்யங்களால தடுத்து நிறுத்தப்பட்ட பகவான் தர்பாயா ஜராசந்தன்
கொஞ்சமொன்னு அகங்காரம் அவனுக்கு உண்டாயிக்கட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு ஜராசந்தனுக்கு கொஞ்சம் அகங்காரம் உண்டாகட்டும் அப்படின்னு பகவான் நினைச்சார். എന്നിട്ട് அஸ்மை ஜராசந்தனுக்கு சரம விஜயம். இங்க சரமம் சொல்றது கடைசி அப்படின்னு அர்த்தம். கடைசி சக்சஸ், ஒரு தடவையாவது அவன் ஜெயிச்சுக்கட்டும் வாழ்க்கையில அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி ஒரு கடைசி சக்சஸ பிரதாய கொடுத்துண்டு பலாயுதா பயந்து ஒளிச்சோடி போறவனாயிட்டு நடிச்சுண்டு ஜலதி நகரி பால்கடலுக்கு நடுவில் இருக்கிற துவாரகாபுரிக்கு யாதஹா யாத்திரையானார் பகவான். அப்படி இருக்கிற வாதாலய ஈஸ்வரா குருவாயூரப்பா மாம் பாகி என்ன காப்பாத்தனமே அப்படின்னு பட்டதிரி எப்பவும் போல பகவான் கிட்ட தன்னோடு ஆரோக்கியத்துக்கு வேண்டிட்டும் ஆயுளுக்கு வேண்டிட்டும் பிரார்த்தனை பண்றார். பரிபூர்ணமான உடல் ஆரோக்கியம் வந்தாதான் பகவானே സ്വസ്ഥമായിട്ട് പൂർണ്ണ ആരോഗ്യത്തോടു കൂടിന ശരീരത്തോടു കൂടിയിട്ട് മനസ്സും പൂർണ്ണമായിട്ട് ഭഗവാനിൽ ലയിക്കത്തുക സാധിക്കും. അതിനാൽ ഭഗവാനെ എല്ലാ നോയികളെയും തുരത്തി അടിച്ച് എന്നെ പൂർണ്ണ ആരോഗ്യവാനാക്കി തരണമേ ഭഗവാനെ அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட பிரார்த்திச்சார்.